the resistance of platinum wire at 0 degree 0 degree வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா R0 கொடுத்துருக்காங்க 2 ohm. அதே மாதிரி 6.8 கொடுத்துருக்காங்க என்னது 80 டிகிரி செல்சியஸ். இது வந்து 0 டிகிரி செல்சியஸ் வந்து 2, அப்போ வந்து R80 என்ன கொடுத்துருக்காங்க 6.8 கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா ஆல்ஃபா எவ்வளோ, இந்த ஒயரோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஒயர், இந்த பிளாட்டினம் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும், RT ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு டெல்டி. ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு டெல்டி. ஓகேவா? நம்ம ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர்டி இங்கே ஆர்டின்றது R80, இது என்னது 6.8. ஓகேவா? R0 என்னது 2 இன்ட்டு 1 + என்னது ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கோ. டெல்டி நம்ம கண்டுபிடிக்கணுமா, டெல்டி ஈக்குவல் டு T2 - T1. இங்கே என்னது T2 என்னது 80, T1 என்னது 0, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 80 ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் என்னது 0. அப்போ என்ன வரும், 80 தான் வரும். ஓகேவா? அப்போ டெல்டியோட வேல்யூ என்னது 80. ஓகேவா? இன்ட்டு 80. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுவோம், இது இந்த சைட் போயிடுச்சுன்னா நான் கேன்சல் பண்ணலாம். 2 காமனாக தான் இருக்குது, ஸோ நான் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். 3.4. ஓகேவா? 2 3s are 4s are. அப்போ என்ன வரும் 3.4. இந்த +1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு α/80. ஓகேவா? இது நான் மைனஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், இது இந்த பக்கம் இல்லைன்னா 1.0ன்னு அர்த்தம். இப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2.4 இன்ட்டு α இன்ட்டு 80 வரும். நான் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேன். 1.2 என்ன வரும் 40. திரும்பி கேன்சல் பண்ணுறேன் 2 டேபிளில் 0.6, திரும்பி கேன்சல் பண்ணுறேன் 20, திரும்பி கேன்சல் பண்ணுறேன் 0.3, 2 3s are இதென்ன வரும் 10. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது 0.3 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 10 இதாக இருக்குது. நான் இந்த 10 இந்த சைடு எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும் 1ன்னு அர்த்தம். இந்த 10⁻1 இந்த சைடு போச்சுன்னா -1 ஆகும். அப்போ 0.3 இன்ட்டு 10⁻−1 ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, என்ன பண்ணுறோம், ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துக்கலாம். 0.3 நம்ம என்ன எழுதலாம், 3 இன்ட்டு 10⁻−1 நான் எழுதுகிறேன். திரும்பி இந்த 10⁻−1 திரும்பி அப்படியே போடுறேன் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எனது a⁻m இன்ட்டு a⁻n ஈக்குவல் டு, நான் இந்த ஃபார்முலா எழுதலாம், a⁻m + n எழுதிக்கலாம். சரியா? ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணலாம், இதை நான் என்ன பண்ணலாம், பவரை மட்டும் ஆட் பண்ணால் 3 இன்ட்டு 10⁻−2 இதான்